சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில இழந்து போனவைகளை சீர்படுத்துவது என்கிற வேலையை தேவன் நமக்காக செய்து நம்மை ரட்சிக்கிறார். சொல்லுங்க, இந்த ரெஸ்டரேஷனை கொடுத்து என்ன பண்றாரு? நம்மை ரட்சிக்கிறார், நம்மை சீர்படுத்தி ரட்சிக்கிறார். ஆனா பொதுவா இந்த சீர்படுத்தும் வேலையை நாமே நம்ம வாழ்க்கை கூட செய்யறதுக்கும் நமக்கு மனம் இருக்காது. மற்றவர்களும் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தணும், ரெஸ்டோர் பண்ணணும்னு விரும்பவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா? 4 காரணங்கள். வேகமா எழுதுங்க. நம்பர் 1, ஏன் ரெஸ்டரேஷனை வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க? இது ரொம்ப விசேஷமானது என்று கேட்டா, the taste or liking for taking up the task of restoration is a very rare thing. இந்த சீரமைக்கும் பணியை எடுத்து செய்கிறவர்கள் ரொம்ப அரிதாக இருக்கிறார்கள். சீரமைக்கும் பணியை செய்கிறவர்கள் அரிதாக இருக்கிறார்கள். இன்றையில சாதாரண ஒரு சீரமைக்கும் பணியை கூட செய்யறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் கிடையாது. உதாரணமாக, உங்க வீடு ரொம்ப பழசா போச்சு, அதுல நிறைய கிராக் இருக்கு, அதை கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணணும்னு நீங்க போய் மேஸ்திரிகளை போய் கேட்டு பாருங்களேன், கான்ட்ராக்டரை போய் கேட்டு பாருங்க, நிறைய பேர் வரவே மாட்டாங்க. பழைய விடுங்களாங்க, நான் இன்னொரு நம்பர் தரேன், நீங்க அவரை போய் கேளுங்க. நம்மெல்லாம் புது வீடு தான் கட்டுறது. பழைய காரியங்களை இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நிறைய பேர் எங்கேயோ ஒரு ஆள் இருப்பான். நான் நம்முடைய தேவன் யார் தெரியுமாங்க? இந்த உடைஞ்சது, நெளிஞ்சது, பழசு, பாழா போனது, இது எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு வேலை செய்யறதுல அவரை போல பிரியமுள்ளவர் வேறு யாருமே. ஹல்லேலூயா. அவர் இந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள்ட்ட ரொம்ப சமீபமா இருக்காராம். அவங்கள பார்த்தாலே ஒரு அட்ராக்ட் ஆயிடுவார். உடைஞ்சிட்டாங்கன்னா பக்கத்துல வந்துடுவார். அப்பா, உன்னை உருவாக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், உன்னை சீர்படுத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், உன்னை குணமாக்குறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், விருப்பம் உள்ளவராக இருக்கிறேன். நம்முடைய தேவன் யார் என்று கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில சீரமைக்க வேண்டிய நேரம் வரும்போது நம்மில் வாஞ்சை உள்ளவராக அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை சீர்படுத்த வாஞ்சை விருப்பம் உள்ளவராய் நம்மை ரட்சிக்க வருகிறார். இந்த காலையில ஒருவேளை என் வாழ்க்கை இவ்வளவு சீர்கட்டு போச்சு, இவ்வளவு நான் பழுதாயிட்டேன், என்னை சீர்படுத்துறதுல யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருமே விரும்பல, யாருமே இந்த விஷயத்துல தலையிட மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்காக எதுவுமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, எனக்காக முன் வர மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நல்ல சமாரியனாக நமக்காக முன் வந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஒரு அன்பின் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்பர் 1. ஏன் சீர்படுத்த நிறைய பேர் வரலன்னா, அநேகருக்கு அதுல விருப்பம் இல்லை. 2வது இந்த சீர்படுத்தல் ஏன் ரொம்ப விசேஷமானதுன்னு சொன்னா, நம்பர் 2, ஒரு காரியத்தை புதிதாய் கட்டுவதை விட பழுதாய் போனதை சீர்படுத்துவதற்கு அதிக நேரம் பிடிக்கும். நேரம் ரொம்ப கொடுக்கணும். அதுக்கு புதுசா கட்டுற வீடை கூட மடமடன் கட்டிடலாம். ஆனா ஒரு பழைய வீடை சீர்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு டைம் லைனே கொடுக்க முடியாது. இதனாலதான் நிறைய பேர் அதுக்கு இந்த வேலைக்கு வரவே மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போகும்போது சீரமைக்கிறதுக்கு நம்முடைய தேவன் எடுத்துக்கொள்ள எவ்வளவு நேரம் கொடுப்பாருன்னு கேட்டா, எவ்வளவு நேரம் தெரியுமாங்க? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் டைம் கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் அதை பத்தி சோர்ந்தே போக மாட்டார். எவ்வளவு தூரம் போனாலும் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்துல 40 வருஷம் டெய்லி அவங்கள சீர்படுத்துற டிங்கரிங் ஒர்க் தான். அவங்கள சோதிச்சு, அவங்கள ஆராய்ஞ்சு, அவங்கள ரெடி பண்ணி. he was not very weary. அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவங்களுக்கு அன்பா சொல்ல முடியும், ஒவ்வொருத்தரையும் நம்மளை பார்த்து ஆண்டு சோர்ந்து போகிறது இல்லை. நம்ம வேணா சோர்வு பட்டலாம். ஆண்டவரே, நான் இவ்வளவு தப்பு பண்றேன், திரும்ப திரும்ப இப்படி போய் இடிச்சுக்கிறேன், திரும்ப திரும்ப இந்த மாதிரி என் வாழ்க்கையில தவறுகள் செய்யறேன், திரும்ப திரும்ப நான் வழுவுறேன்னு கேட்டா, பா, நீதிமான் 70 முறை விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். he gives all the time we want. நமக்கு ஆண்டவர் எவ்வளவு டைம் வேணா கொடுத்து நம்மளை சீர்படுத்த அவர் ரொம்ப பிரியமுள்ளவராக. அவருடைய அன்பை நீங்க நினைத்தீங்கன்னா உண்மையாவே ஆச்சரியப்படுவீங்க. how great is God's love. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. என் வாழ்க்கையில என்னை எவ்வளவு தூரமும் கொண்டு போய் என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த என் தேவன் எவ்வளவு காலத்தையும் எனக்காய் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை ஒரு தொந்தரவாகவே அவர் பார்க்கிறதே இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எத்தனையோ முறை முரட்டாட்டம் பண்ணி அவங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து பல முறை வழுவி போனா கூட திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகளை அனுப்பி திரும்ப திரும்ப அவங்களை செட்டரைட் பண்ணி திரும்ப திரும்ப அவங்களை எழுப்பி நிறுத்தி கடைசி வரைக்கும் அவர்களை உயிர்ப்பிக்க தேவன் போதுமானவராய் இருந்தார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது மை டைம் இஸ் அப் நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட நான் எத்தனை முறை நான் திரும்ப வரணும், இப்பதான் இதை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டேன், திரும்பி இந்த மாதிரி பண்ணிட்டேனே ஆண்டவரே, நான் என்ன பண்றதுன்னா, பாப்பா, அனாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை
எடுத்துக்கொள்ளுவேன். He never gives up on us. ஒரு நாள் கூட நம்மளை பார்த்து சோர்ந்து போறோம். எத்தனை முறைப்பா அவன்கிட்ட சொல்றது, இப்பதான் சரி பண்ணி அனுப்பின அதுக்குள்ளே திருப்பி அதே தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். மனம் திரும்பும் போது மிகுந்த இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்ளுகிறது. ஏன் தெரியுமாங்க, யார் வேணா நம்மளை பத்தி என்ன வேணா நினைக்கலாம், நம்ம லைஃபை பத்தி யார் வேணா விலை இல்லாம நம்மளை பார்க்கலாம். பட் காட் சீஸ் our வேல்யூ. நமக்குள்ள என்ன பொக்கிஷம் இருக்குன்னு கர்த்தர் பார்க்கிறார். அந்த பொக்கிஷத்தை அவர் தான் வைத்தார் இல்லையா? அதனால நம்மளை ரொம்ப வேல்யூபிளா பார்க்கிறார். நீங்க அதனால உங்க வாழ்க்கையில சோர்ந்து மட்டும் போகாதீங்க. கர்த்தர் என்ன இதெல்லாம் சீர்படுத்த முடியாது, என்ன சரிப்படுத்த முடியாது, நான் மீட்கப்பட முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? தூர போயினாலும் கண்டு கொண்டு என்னை தம்மண்டியில் சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 4 முதல் 7 வாசிக்கிறோம். 99 நீதிமான்களை போன்ற நல்ல ஆடுகள் தொழுவத்துக்கு வந்துருச்சு. ஒரே ஒரு ஆடு எங்க போய் தொலைஞ்சதோ தெரியல. மேய்ப்பன் என்ன செய்தார் தெரியுமா? இது எல்லாத்தையும் தொழுவத்துல விட்டுட்டு, வனாந்திரத்துல விட்டுட்டு தனியா போறாருங்க அந்த ஒரு ஆட்டை தேடி. நீ எங்க போன, எங்க தொலைஞ்ச, நீ வராம போயிட்டியே, நீ இல்லாம எனக்கு தூக்கம் வராதுன்னு பின்னாடியே போறாரு. வேணும் சொல்லுத கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடினாராம். தேடி தோளின் மேல போட்டு வந்து எல்லாருக்கும் அறிவிச்சு, காணாம போனதையும் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோடு சேர்ந்து மகிழ்ந்திருங்கள் என்று பெரிய பார்ட்டியை வச்சுட்டாரு. வேதம் உடனே சொல்லுது, அதே போல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. அந்த பாவியை சீர்படுத்துகிற ஒரே ஒருவர் உண்டானால் நம்முடைய தேவனை அன்றி வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் எப்படி ரட்சிக்கிறார் தெரியுமாங்க? நம்மை மீண்டும் சீர்படுத்தி, தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களை சீர்படுத்த முடியும்னு விசுவாசிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நம்ம வாழ்க்கையில் என்ன உடை வந்தாலும் பரவாயில்ல, அவரால் இது கூடும். எப்படி நீங்க நொறுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் மேல் தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அவர்களை தேவன் சீர்படுத்துவார். அதனாலதான் 51ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும், கிரியேட் இன் மீ a clean heart, renew a right spirit within me. எனக்குள்ளே நவமான ஆவியை எனக்குள்ளே தார், என்னை திரும்ப கட்டி எழுப்புங்க. build me again Lord. என்னை கட்டுவதற்கு தேவன் போதுமானவர், நம்மை கட்டுவதற்கு தேவன் வல்லவர், தேவன் மிகவும் அன்புள்ளவர். அவருடைய அன்பு அந்த அளவை நம்ம அளவிடவே முடியாது. அளவற்ற அன்பினால் நம்மை அழைத்த தேவன் நாம் எவ்வளவு தூரம் போனாலும் விழுந்து போனாலும் தூக்கி எடுத்து திரும்ப சீர்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ரட்சிக்கிறார் என்றால் சீர்படுத்தி ரட்சிக்கிறார், சீர்படுத்தி ரட்சிக்கிறார். அந்த வல்லமை இன்றைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் என்னை சீர்படுத்துவார்.